டாஸ்மாக்ல ஒரு ஊழல் நடந்திருக்கு. விசாரிக்க வேண்டிய அதிகார வரம்பு யார்கிட்ட இருக்கு? ஈடி கிட்டயா இல்லைன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட பல்வேறு துறைகள்கிட்டயா? டாஸ்மாக்ல போர்டு இருக்கு, இயக்குனர் குழு 5 பேர். ஒரு தவறு அது சட்டவிரோத பண பரிமாற்றம், அது விசாரணை ரூட்ல தான் போயிருக்குன்னு நீங்க குற்றம் சாட்டினீங்கன்னா இந்த மிச்ச 4 பேருக்கான பொறுப்பு என்ன? உங்க வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை என் வீட்டில் நடக்குது ரெய்டு, அப்படின்னா ஆதாரத்தெல்லாம் கிழிச்சு என் வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டிலே நான் போடுவேன்னா ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர், அப்போ அவ்வளோ பெரிய ஒரு புத்தி கூர்மை இல்லாதவரையா நம்ம வச்சிருக்கோம். திமுக அரசை வீழ்த்தியே தீர்வோம், அப்ப ஏன் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாதம், ஏன் வீழ்த்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வாதம். இதான் அரசியல். இப்ப வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு அணியில திரளணும், ஒரு அணியில திரண்டாச்சு, திரண்ட பிறகு வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை அப்படின்னா அந்த அணியில புதுசா யாருமே சேர மாட்டாங்க. விஜய் சேர மாட்டாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வராது, சீமான் வராது, இவங்கெல்லாம் போட்டுங்க ஈடி வரும்ல.